Hi everyone, welcome to Beginners Cooking A to Z channel. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப பெர்ஃபெக்டான முறையில் ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேன் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் ஒரு 10-15 முந்திரியை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதும் உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஸ்டவ்வு. திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்ததுக்கப்புறம் முந்திரி திராட்சை ரெண்டையும் வெளியில் எடுத்துடலாம். மீதம் இருக்க நெய்லேயே நம்ம ரவையையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 கப் போல் ரவை எடுத்திருக்கேன். உங்களுக்கு நெய் குறைவாக இருந்துச்சுன்னா கூட 1 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிவிட்டு, ஏற்கனவே வறுத்த ரவையாக இருந்தால் 2 to 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்படி வறுக்காத ரவையாக இருந்துச்சுன்னா 5 to 7 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 1/2 கப் அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் அளவு ரவைக்கு 1/2 கப் அளவு வாட்டர் கரெக்டாக இருக்கும். 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபைனலாக ஃபுட் கலர் சேர்க்கும்போது அது திட்டு திட்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை உள்ளே சேர்த்துடலாம். ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி பட்டுரும். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரவை சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். பாருங்கள், சீக்கிரமே ரவை அந்த தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடும். இந்தளவு திக்னஸ் வந்ததுக்கப்புறம் 3/4 கப் போல் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பவுட்ரு பண்ண சுகர் 3/4 கப் அளவை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய இனிப்புக்கு ஏற்றாப்பில் 1 கப் வரைக்கும் கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்த்ததுமே அது நல்லா இலகி இந்த மாதிரி வரும். இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேவருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபைனலாக நெய் சேர்க்கும்போது தான் சர்வ் பண்ணும்போது அதோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே சூப்பரான ரவா கேசரி ரெடி பண்ணியாச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.